எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இந்த வீக் ஸ்டடி பிளானில் மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, டைம் அண்ட் ஒர்க்கு மேக்ஸு ப்ளஸ் தமிழ் 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஜிஎஸில் ஐஎன்எம் ப்ளஸ் பாலிட்டி. ஓகேங்களா, இதில் ஐஎன்எம் ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு 90% என்னுடைய ஸ்டடி பிளான் படி நான் ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாலிட்டி மட்டும் ஒரு 5 லெசன்ஸ் பெண்டிங் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீக் படிக்கலாம் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் வீக் நான் வச்சுருக்கேன். ஸோ பாலிட்டி ஐஎன்எம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்றதுனால அதை ஃபஸ்ட்டு நான் அந்த டாபிக் எடுத்திருந்தேன். இதை முடிச்சதுக்கப்புறம் ஜாகிரஃபி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் அதை நான் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அதில் நான் குரூப் 4 லெவலுக்கு தான் படித்ததுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக படிக்கிறதுனால அதை கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் அதை எடுத்திருக்கேன். என்னுடைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பிடிஎஃபாக. அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு கமெண்ட்டும் பண்ணாதனால நான் கொடுக்குற நோட்ஸ் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாமலேயே நான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் உங்களை நான் கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. இதில் டைம் அண்ட் ஒர்க்கில் எல்லா மெத்தட்ஸுமே நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதில் 1 to 37 சம்ஸ் வரைக்கும் இருக்க எல்லா மெத்தட்ஸுமே லாஸ்ட்டு எக்ஸாம்ஸ் வரைக்கும் நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் கேட்டாங்களோ டைம் அண்ட் ஒர்க்கில் அது எல்லா சம்ஸுமே நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் எல்லா சம்ஸுமே எல்லா மெத்தட்ஸுமே இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் டைம் அண்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இயர் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த இயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன இயர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ட்ரஸ்டடாக என்னோடய நோட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால தான் நான் இயர்ஸையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஓல்ட் இயர் கொஷின்ஸில் இன்னும் எக்ஸ்ட்ராஸ் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, 37 சம்ஸ் மட்டும் இல்லை, நிறைய சம்ஸ் இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா டைம் அண்ட் ஒர்க்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். இதை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து நான் வேறு ஒரு டாபிக் எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு நோட்ஸ் அட்டாச் பண்ணுறதா இல்லையா அப்படின்றத நான் டிசைட் பண்ணணும். அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா, நீங்களும் ஒரு ஸ்டடி பிளான் போட்டுட்டு நல்லபடியாக படிங்க. நம்ம படிக்கிறது ஒரு 30 டேஸ்க்கு பிஃபோராகவே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த 30 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம். ஃபுல்லாக ரிவிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் குயிக்காக எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு நம்ம ப்ரிலிம்ஸில் பாஸ் ஆகிட்டு மெயின்ஸுக்கு போகிற அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறத இன்டெப்த்தாக படிங்க. படிக்கக்கூடியதை புரிஞ்சுட்டு படிங்க. ஏனோ தானோ அப்படின்ட்டு படிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு கண்டிப்பாக இப்போ ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த எக்ஸாம் டென்ஷனில் நம்ம மறந்துடுவோம். அதனால் சொல்கிறேன், படிக்கிறத நீங்கள் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படிங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்னாக்கா டெஸ்ட் சீரீஸ் தான். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் நான் போட போகிறேன். ஓகேங்களா, அந்த டெஸ்ட்டில் என்னென்ன சம்ஸ் எல்லாம் என்னென்ன தமிழ் டெஸ்ட் எழுதியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.